இந்த படத்துல இருக்கிறவன் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். கடந்த 2017ஆம் ஆண்டு ஹாசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து எரிச்சு கொன்றவன் தான் இந்த தஷ்வந்த். தீவிர விசாரணைக்கு அப்புறம் தஷ்வந்த் தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம சிசிடிவில பதிவான காட்சிகள் எல்லாம் வச்சு இவன் தான் குற்றவாளி நிரூபணமாகி இவனை இமீடியட்டா புழல் ஜெயில் அடைச்சாங்க. ஆனா சில நாட்கள்ல ஜாமீன்ல வெளியே வந்த இவன் தன்னுடைய அம்மாவை அடிச்சு கொண்டான். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முழுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆகையால ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இவனுக்கு இமீடியட்டா உடனடியாக மரண தண்டனை நிரூபிக்க வேணும் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பினாங்க. இந்த கேஸ் மறுபடியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்க என்ன பண்ணாங்கன்னா தீவிர விசாரணையில இவனுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இழுத்தடிக்கப்பட்ட இந்த கேஸ் இறுதியா 2018ஆவது வருஷம் இவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்தாங்க. ஆனால் என்ன காரணத்தினாலோ தெரியல இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரண தண்டனை கடந்த 8 வருடங்களாகியும் நிறைவேற்றப்படாமலே இருந்தது. மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலியமா இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மரண தண்டனையினுடைய தீர்ப்புல ஏதோ சந்தேகம் இருப்பதாக இவனுக்கு சம்பந்தப்பட்ட யாரோ இந்த கேஸை மறுபரிசீலனை செய்யறதுக்காக டெல்லியில இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க. இதுல சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 வருடங்களாகியும் இவனுக்கு ஏன் மரண தண்டனை நிறைவேற்றப்படல அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி யாரால் இந்த கேஸ் டெல்லியில இருக்கிற சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போனது அப்படிங்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கா. சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டே இருந்தாங்க. அந்த விசாரணையில இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தஷ்வந்தோடைய கொலை வழக்குல போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தஷ்வந்தை இப்ப விடுதலை செஞ்சிருக்காங்க. கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தை ஹாசினியினுடைய தந்தை ஒரு முறை ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தார். அதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலையாளியான இந்த தஷ்வந்த்னால தன்னுடைய குடும்பத்திற்கு பேராபத்து இருக்கு. ஏனென்றால் தஷ்வந்தே ஒரு தடவை அவனுடைய வாயாலேயே என்னுடைய குடும்பத்தை மிரட்டி இருக்கான், எங்க குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் கொடுத்திருக்கான் அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்காரு. இதற்கிடையில தஷ்வந்துக்கு இப்ப விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விடுதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.